பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். உங்களை எதிர்க்கக்கூடியவங்க, எதிராளிகள், ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதுகிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு ஒரு கேக் வெட்ட வசதி இல்லாமல் இருந்தவன் இப்போ இத்தனை கேக் வெட்டுறான்னு சொன்னால் எப்படி? டென்மார்க் அம்மாவோட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் சொல்லணும். அம்மாவையும் மங்களையும் காலையிலேருந்து விமலன் நான் வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படி. நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இந்த கிஃப்ட்டை பார்ப்போம்னு சொன்னால் காசுக்கு கிஃப்ட் வந்து வந்தது, அதே நேரம் கோல்டு கிஃப்ட் வந்து வந்தது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதில் பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பலப்பு இருக்குது, 10-15 எம்பலப்பு கிட்டே இருக்குது. சரிதானே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு நல்ல ஒரு முட்டை மாதிரி ஒரு கோல்டு கிஃப்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அது என்ன வந்துட்டு செஞ்சு கொடுத்து விட்டுருக்குது வந்துட்டு அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே பார்க்க சிம்பிளாக இருக்குது. இதில் செஞ்சுட்டாப்பா அதுதானே உன்னை அண்ணனென உரிமை கொண்டாடும் அன்பான தங்கைகளின் இருவராக என் அண்ணாவிற்கு கோல்டு கிஃப்டை பார்ப்போம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு மாயம். இன்றைக்கு வரைக்கும் வந்து இது எங்கே இருந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றது எனக்கு இன்னும் வந்துட்டு அறியப்படாத ஒரு புதிராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எவ்வளவோ கேவலமான மைண்டோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சும் தர்றதுக்கு ஒரு மனசு வேணும் பேரங்க வந்துட்டு தந்துருக்காங்க. என்னென்னு சொல்கிற வந்துட்டு உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல வார்த்தை இல்லை. அது உண்மையிலே ஒரு 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 பச்சைன்னு குத்தினா அம்மாட லவ்வட்ட சௌரங்கள்டையே குத்துவாங்க வந்து. ஆனால் இந்த பச்சைன்றது சாதாரண விஷயம் இல்லைண்ணா. எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி ஃபைனலாக ஒரு பிக் கிஃப்ட் ஒன்று செய்தானே, பெரிய ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்துட்டு எங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்களோட மல்லாவியை கண்டு விட்டு தான் நிற்கிறோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு எங்களுடைய பர்த்டே வீடியோலாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சேம் டைம் வந்துட்டு பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு வந்தது. அப்போ அதில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் அதில் வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தோம். சிலது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பிறகு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் வந்து நல்லாவே வந்து பர்த்டே வீடியோவை வந்து நாங்கள் 2 பார்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதில் நாங்கள் இந்த கிஃப்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு பகுதியாக வந்துட்டு அது வந்திருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லாங் டைம் ஒன்று எடுத்துருக்கும் வந்துட்டு எங்களோட கேக் கட்டிங் வந்து முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் கீழே இறங்கி வரவே அப்போ வந்தவங்களெல்லாம் வந்துட்டு என்னையை சந்திக்காமலே வந்துட்டு போயிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறை ஒன்று வந்திருக்கும் வந்து நாங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காண்டி நாங்கள் ஓரளவு ஏர்லியாக முடிச்சுட்டு வந்துட்டு இறங்கிட்டோம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இந்த கிஃப்ட் சம்மந்தமாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்காண்டி வந்துட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் வந்துட்டு, அதாவது பெரிய ஒரு நன்றியை சொல்லும் முகமாக. ஸோ அந்த வகையில் இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்துருக்குது அப்படின்றத நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் எதையுமே வந்துட்டு ஒழிக்கலை. யார் தான் எவ்வளோ பொறாமப்பட்டாலும் என்ன தான் எழுதினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ வந்துட்டு என்ன கிஃப்ட் வந்துருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால், இதில் அனுப்பின யாருமே வந்துட்டு எதையுமே வந்துட்டு ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு அவங்கள்ட ஒரு பெருந்தன்மை. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. சரி தானே வந்து. ஸோ வந்து என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்துருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் வந்துட்டு எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னே வந்துட்டு பெரிய ஒரு தேங்க் பண்ணணும். நான் பர்த்டேக்கு வந்துட்டு டைட்டில் வச்சுருந்தேன், மறுபடியுமாக ₹1 செலவின்றி நடந்து முடிந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு வந்துட்டு சாதாரணமாக எல்லாருமே வந்து எழுதுகிறாங்க எப்படின்னு சொன்னால், அதாவது எங்களை எதிர்க்கக்கூடியவங்க, எதிராளிகள், ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதுகிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு ஒரு கேக் வெட்ட வசதி இல்லாமல் இருந்தவன் இப்போ இத்தனை கேக் வெட்டுறான்னு சொன்னால் எப்படி?
4 வருஷத்துக்கு முன்னே வந்து சாப்பிடவே வந்துட்டு கஷ்டப்பட்டோம், இப்போ இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான்னு சொன்னால் எப்படி? சற்று சிந்திச்சு பாருங்கள் மக்களேன்னு சொன்னால். உங்களை மாதிரி மொக்கில் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்துட்டு நல்ல அறிவு படைத்தவங்க தான் வந்து, எல்லாருமே வந்து நல்ல ஜொப்பில் இருக்கிறவங்க தான் வந்து. ஸோ வந்துட்டு திருந்தி கொள்ள வேண்டியது நீங்கள் தானே தவிர வந்து அவங்க இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ சேம் டைம் வந்து உண்மையிலேயே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து உண்மையிலேயே நான் எந்த கையால் ஒரு கொஞ்சம் தான் நான் வந்துட்டு செலவழிச்சிருப்பேன். அதுவும் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி இல்லை, எந்த பர்த்டேக்காண்டி வந்துட்டு தூர இடங்கள்லேருந்து வந்தவங்களை வந்துட்டு நான் திருப்பி அனுப்பும்போது அவங்க வந்த வாகன கூலிகள் அப்படியான ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன அன்பளிப்புகள் வந்துட்டு நான் கொடுத்து அனுப்பினேன் சார் தானே. அதன் நிமித்தம் வந்துட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் செலவு போயிருக்குமே தவிர என்னுடைய பர்த்டேக்கான டெக்கரேஷன்லேருந்து சாப்பாட்டிலேருந்து டிஜேலேருந்து சகல அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய உறவுகள், அதாவது எங்களுடைய நலன் விரும்பிகள் மூலமாகத்தான் வந்துட்டு நடைபெற்றது சார் தானே. அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் உறவுகளாகிய நீங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலி வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு சாரி ஃபார் த லேட் விஷஸ் கிருஷ்ணா, நாங்கள் வந்துட்டு முதல் விஷ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு லேட் விஷ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை. பட் வந்துட்டு உண்மையிலே அதுக்கு புரியுமான ஒரு நாள் வேணும் வந்துட்டு. அவ்வளோ மெசேஜ் வந்துட்டு டிக்டாக்ல, இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப் கமெண்ட்ஸில், வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து ஏகப்பட்ட மெசேஜ் வந்து. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு உண்மையிலே ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ரிப்ளை பண்ணினான். நீங்கள் யாராவது குறை நினைச்சாலும் அப்படின்றக்காண்டி இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நான் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன் வந்து இந்த வீடியோவில். அதை வந்துட்டு கிஃப்ட் சம்மந்தமாக நாங்கள் வந்துட்டு கதைக்கலாம். ஸோ அந்த வகையில் முதலாவதாக வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை வந்து அனுபவத்தை நாங்கள் செய்கிறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு ரீசன் சொல்லியிருந்தோம், அதால் வந்துட்டு நாங்கள் அனுபவத்தை செய்ய முடியாமல் போயிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு வீடு ஒன்று பார்த்துருந்தோம், அங்கேயும் வந்துட்டு ஒரு சில காரணங்களால் செய்ய முடியாமல் போகையும் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு மல்லாவியை கண்டுபிட்டு தான் வந்து அதை செஞ்சு நாங்கள் சொல்லுவாங்க வந்து எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து செஞ்சுருந்தோம். உண்மையிலே வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் வந்துட்டு பர்த்டே முடிஞ்சுது. அந்த வகையில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மல்லாவியக்காண்ட ஹோல் வந்து கொஞ்சம் சின்னனாக இருந்தாலும் எங்களுக்கான ஒரு பந்தல் ஒன்று போட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. அதாவது வந்து வரக்கூடிய ஆக்களை வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து மழை டைம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பந்தல் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருந்தால் தான் உள்ளுக்கு இருந்தவங்க பார்க்கலாம். நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட் எழுதிந்தாராம், இந்த பந்தல் போட்ட காசை வந்து யாரும் வேலையில் கொடுத்துருக்கலாம் தானே அப்படின்னு சொன்னால். அப்போ வந்தவங்களை வந்துட்டு மழைக்கு நனைய விடையிலுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அதால் வந்துட்டு அவங்களுக்கு வருத்தம் வந்தால் யார் பார்க்குறது? அண்ட் வந்துட்டு நீங்கள் எழுதக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அறிவுள்ள ஆக்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றதும் எனக்கு சத்தியமாக தெரியல. இது வந்து அனத்த டைம் வந்து இந்த டைம் வந்துட்டு ஒரு முக்கியமான நேரம் வந்து இந்த டைமில் செலிப்ரேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் பிறந்தவங்கெல்லாம் அப்போ என்ன செய்கிறது? பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? அப்போ நீங்கள் வந்துட்டு எழுதுறது எல்லாத்தையும் யோசிச்சு எழுதுங்க. இன்னும் நல்லா எழுதுங்க, அதை பற்றி நான் ஒரி பண்ண போகிறது இல்லை. ஆனால் உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ முதலாவதாக முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ், அப்புறம் வந்தவங்களுக்கான சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் தானே. அண்ட் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு யார் செஞ்சுருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த முதல் நாள் வெட்டின, அதாவது 12 மணிக்கு வெட்டின கேக் தானே. இந்த 3 விஷயங்களும் வந்துட்டு எனக்கு தெரியாமலே வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்துட்டு வேறு ஆக்கெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை யார் செஞ்சுருந்தாங்க, என்ன மாதிரி செஞ்சுருந்தாங்க அப்படின்றத இப்போ வந்துட்டு கவிதா சொல்லுவார். நாங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோமா? அதாவது வந்து அந்த 12 மணிக்கு வெட்டின கேக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு ஆள் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்களுமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு வந்து அது என்னோட கதைக்கணுமென்று சொல்லி புதுசாக ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று ஓப்பன் பண்ணி என்னோட வந்து கதைச்சி கட்டாயம் அண்ணாவுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டை நான் செஞ்சு ஆகணுமென்று சொல்லி அவள் வந்து அனுப்பியிருந்தா காசு, அதை வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து இந்த சாப்பாட்டு பொறுப்பு வந்து சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து இத்தாலியில் இருக்கிற விமல் அண்ணா தெரியும் தானே உங்களுக்கு, அவர் வந்து ஃபுல்லாக பொறுப்படுத்திருந்தார். அதே மாதிரி வந்து அந்த டெக்கரேஷன் அம்மா, அதாவது டென்மார்க் அம்மாங்களாக்கள் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல வந்து எனக்கு காசு அனுப்பிட்டு கவிதாஸ் இதோ எல்லாத்தையும் வந்து வடிவாணி தான் வந்து பொறுப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி
என்ன சொல்கிறேன்னா ஐயோ இப்போ அந்த 3 மாதத்துலேயே வந்து அம்மா வந்து எழுதாத நாளே இல்லை மெசேஜ் வந்து என்னென்னு சொன்னால் இதை இப்படி செய்யணும் கவிதாஸ், இதை இப்படி செய்யணும், இதை இங்கே கொண்டு விடு, இதை 5 டெக்கரேஷன்காராளுக்கு கால் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா வந்து விடவே இல்லை. அப்படி வந்து டெக்கரேஷன், அடுத்து வந்து அந்த பந்தல், அப்புறம் வந்து இந்த நைட் சாப்பாடு அந்த ட்ரிங்க்ஸ், அடுத்து வந்து சோட்டிஸ் எல்லாமே வந்து அம்மா தான். நைட் சாப்பாடுன்னு சொல்லி அந்த சோட்டிஸ் அந்த ட்ரிங்க் அது நைட் சாப்பாடுன்னா ஈவினிங் தான். அப்போ அவர் விமலன்னா வந்து இந்த சாப்பாடு பொறுப்பு எவ்வளோ மதிய சாப்பாடு கொத்து சாப்பாடு எல்லாமே விமலன்னா. அதே மாதிரி வந்து டெக்கரேஷன், அடுத்து வந்து அந்த கேக், அந்த பெரிய கேக், அப்புறம் அந்த ரிங், அடுத்து வந்து அந்த ஷோட்டிஸ் அவ்வளோ வந்து டென்மார்க் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் நம்ம என்ன அந்த உடுப்படுத்தது. அப்புறம் வந்து அதுக்கு முதல் நாள் நைட் சாப்பிட்டோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அதுவும் வந்து தர்மா அம்மா செஞ்சுருந்தாங்க கனடால இருந்து. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு விஷயம்னா வந்து நான் நேற்றைய வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதாவது வந்து இந்த நிவேயாக்கான்னு சொல்லி ஜெர்மனில் இருக்கிற அந்த ஒரு சின்ன துண்டு வந்து நேற்றைய வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அவங்களோட கிஃப்ட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணி விட்றேன், அதையுமே பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக வந்தோன்னா இது வந்து ஜெர்மனில் இருந்து வந்திருக்கு, ஒரு அக்காவரால் அனுப்பினது. உண்மையாக ஜெர்மன் தான். ஜெர்மனில் இருந்துன்னு சொல்லி ஆனால் சொல்லலாண்ணா பெய்ஜிங்கில் பார்க்க அங்கேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஆனால் இது மதியம் நான் கேட்க எடுத்து வந்தோம். ஆனால் எனக்கு இது யார் அனுப்பினே தெரியல உண்மையில. இது இந்த ரெண்டும் அப்புறம் அந்த கேக் நினைக்கிறேன் வந்து அதையும் காட்டும்போது ப்ளீஸ் வந்து யாருனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலே வந்து இது ஒரு வேத்தான விஷயம். நீங்கள் இதை செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு யாருன்னு தெரியல சத்தியமாக. ப்ளீஸ் ஜெர்மனியில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் ஜெர்மனியில் எனக்கு தெரியும், உங்களோட கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். உண்மையாவா? ஜெர்மனியில் ஜெர்மனில் இருந்து கெஸ்ட் பண்ணுறேன். நிவேதாக்காவா உனக்கு தெரியுமா? அதை அவங்களா? அவாவா? ஓகே, யா தேங்க்யூ ஸோ மச் அக்கா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா தெரியும் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஓகே கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தெரியும் உங்களுக்கு எங்களுடைய டென்மார்க் அம்மா அண்ட் வந்துட்டு அங்கிள். அவங்க வந்து இப்போ யோசிப்பாங்களா, ஐயோ இந்த பொடியோட இருந்த பாடில்லை கடவுளை, நீ யார் கால் பண்ணி வதைக்க போகிறாங்களோ தெரியாது, உனக்கு இங்கே நாங்கள் எவ்வளோ இருக்கிற சரியில்லையோ நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லவனான்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன சொன்னால் அம்மாவும் மங்களும் வந்து எனக்கு சொல்லுவாங்க, நீ தான் வந்து எந்த கடைக்குட்டின்னு சொல்லி. அப்போ ஒருவேளை யாரும் வந்து அவங்கள கால் பண்ணி எல்லாட்டி எதுவும் ஒரு வகையில் வந்துட்டு துன்புறுத்தினால வந்துட்டு எல்லாட்டியே நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் அடுத்த நிமிஷம் நாங்கள் அதுக்குரிய அந்த ஒரு இதை நாங்கள் திருப்பி செய்ய தயாராக இருப்போம். வந்துட்டு அம்மாவோட ஒரு மகன் சரி தானே. அப்போ அதால் வந்துட்டு அம்மா செஞ்சதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு கிஃப்ட்டுன்றதை தாண்டி வந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து செய்யணும்னு சொல்லி அவங்க அந்த கொடுத்த அந்த எஃபோர்ட், அந்த ஒரு 6 வாரம் முயற்சி, அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு ஏக்கம், அதுக்கு வந்துட்டு விலை இல்லைன்னு அதுக்கு வந்துட்டு ஈடே இல்லை. அப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்லி ஆகணும். வந்துட்டு அம்மாவும் மங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, வந்துட்டு நாங்கள் எவ்வளோ காலம் இருப்போமோ தெரியாது, ஆனால் இதுக்கு மட்டும் உண்ட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் வந்து சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் உண்மையிலே வந்துட்டு எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் சொல்லணும் அம்மாவையும் மங்களையும். அவங்க மட்டும் இல்லை, வந்துட்டு எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு பொக்கிஷம் தான். அந்த வகையில் விமல் அண்ணா உண்மையிலே வந்து இத்தாலி, உங்களுக்கு தெரியும் வந்து இத்தாலின்னு சொன்னாலே வந்து நார்மலாக யூரோப்பில் இத்தாலின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எல்லா நாட்டிலையுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு உழைப்பாங்க. அதுலேயும் இத்தாலியில் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டப்படுவோம். காரணம் என்னென்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு சரியான மாதிரிக்கு கொஞ்சம் பிரச்சனைனா. ஸோ அப்படி இருந்தும் வந்துட்டு அவர் இந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்தை நான் பொறுப்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடும் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நெஞ்சம் செய்யலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோவில் வந்துட்டு மாவில் கொத்துரட்டி போடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணி கடைசியில் நாங்கள் எதுக்கும் ஒரு சந்தேகத்தில் 30 கிலோவுக்கு தான் நாங்கள் வந்துட்டு போட்டுனாங்க. அதுலேயே எக்கச்சக்கமான சாப்பாடு சொன்னான மாட்டிங்க. வருகிற யாருமே வந்துட்டு வயிறு நிரம்பாக போகக்கூடாது அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக எல்லாமே வந்துட்டு தயார் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வர வெக்கம் அண்ட் வந்துட்டு மழை அப்படி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி வந்துட்டு நின்றுட்டாங்க சில பேர் வந்து. அதால் வந்துட்டு உண்மையிலேயே சாப்பாடுமே வந்துட்டு நிறைய மிஞ்சிட்டுது. எனிவே மிஞ்சினதை குறித்து நான் கவலைப்படலை, ஆனால் யாருக்கும் காணாமல் போயிருந்தால் கண்டிப்பாக நான் கவலைப்பட்டிருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இத்தாலியிலேருந்து விமலன் நான் வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெரிய நன்றி வந்து உண்மையிலே விமலன்னா.
லைஃப் லாங் வந்துட்டு நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து என் மைண்டில் ஞாபகம் இருக்கும். எப்போயாவது ஒரு நாள் நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு திருப்ப செய்கிறக்காண்டி வந்துட்டு காத்திருப்பேன். காசாக பணமாக இல்லாட்டிலும் வந்துட்டு எங்களுடைய ஒரு சரீர உதவியாண்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே திருப்பி செய்வோம். ஸோ அந்த வகையில் இப்போ கூட நான் போட்டிருக்க ஷர்ட் வந்துட்டு எங்களுடைய தர்மா அம்மா எடுத்து தந்த ஷர்ட்டு. ஸோ வந்துட்டு தர்மா அம்மா, விமல் அண்ணா, அப்புறம் வந்துட்டு டென்மார்க் அம்மா, அங்கிள் அண்ட் வந்துட்டு ஸ்பெஷலி நிவேதா அக்கா வந்துட்டு உண்மையிலே அந்த ஃப்ரூட்டு அந்த கூடையை வந்துட்டு அனுப்பியிருந்தா. அண்ட் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தா. ஸோ அந்த மாதிரி வந்து கேக்கும் அனுப்பியிருந்தா நிவேதா அக்கா ஜெர்மனிலேருந்து. ஸோ அக்காவுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தெரிவித்து கொள்கிறேன். சரி தானே? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி வந்துட்டு ஆத்தி ஒரு முஸ்லீம் பிள்ளையாக இருந்து 12 மணிக்கு வந்துட்டு எந்த கேக் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எனக்கே தெரியாதுன்னு எப்படி வந்து அந்த பிள்ளை கவிதாஸை கண்டாக்ட் பண்ணிச்சுது, என்ன மாதிரி அந்த கேக்கு வந்துட்டு உருவாகிச்சுதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து அந்த டைமுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி தண்டை கேக்கை வெட்டினதில் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும்போது வந்து ஒரு முஸ்லீம் பிள்ளையாக இருந்து எங்களை இவ்வளோ தூரம் நேசிக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தங்கச்சி உங்களோட அன்புக்குமே வந்து நான் அடிமை. ஸோ ரொம்பவே வந்து நன்றி. நான் லைஃப்பில் வந்துட்டு மறக்க மாட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு மறுபடியுமாக நன்றி. ஸோ வந்துட்டு ஸ்டேஜ் அப்புறம் வந்து சாப்பாடு அந்த ட்ரிங்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய உறவுகளாகிய நீங்கள் தான் வந்துட்டு செஞ்சுருந்தீங்க சார் தானே? ஸோ எல்லாருக்குமே மறுபடியுமாக ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இதில் வந்திருக்கக்கூடிய அதுக்கு முதலன்னா இன்னும் ஒரு விஷயம் வந்து துஷியக்கான்னு சொல்லி இட்டாலியில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து அவட மகண்ட பர்த்டேமே கூட அண்டைக்கு தானா. அப்போ வந்து அக்கா வந்து வவுனியாவிலே அங்கே இருக்கிற ஒரு ஆச்சிரம் அது சிறுவர் இல்லம் ஒன்றுக்கும் அடுத்து வந்து முதியவர்கள்ற இல்லம் ஒன்றுக்கும் வந்து அண்ணாட பேர் அடுத்து வந்து அந்த அவன் தன்னை மகண்ட பிறந்த நாளுமே அண்டை தானான்னு சொல்லி அவள் வந்து உங்களோட பேரெல்லாம் சொல்லி அவடத்துல வந்து ப்ரே பண்ணி நல்ல மாதிரி சாப்பாடு கொடுத்துருந்தா. அது வந்து சொல்ல இல்லை, அது வந்து ஒரு சந்தோஷத்துக்காண்டி நன்றி துஷியக்கா. உண்மையிலே இப்போ இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் அதை ஷேர் பண்ண விரும்பல, அது வேணாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் இப்போ என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். உண்மையிலே வந்துட்டு எனக்கு அன்றைக்கு நின்று அந்த ஒரு டென்ஷனில் யார் என்ன தந்தாங்க அப்படின்றது உண்மையிலே தெரியல. நான் நினைக்கிறேன் இது வந்து நேசன் அண்ணா. இதே பேக் தான் நேசன் அண்ணா கொண்டு இது வந்துட்டு நேசன் அண்ணா கொண்டு வந்து அந்த பேக்கண்டு நிற்கிறேன். உண்மையிலே வந்து நேசன் அண்ணாவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லணும். நல்ல ஒரு மனுஷன். உண்மையிலேயே நேசன் அந்த உடல் நிலைமை வந்துட்டு அன்றைய தினம் வந்துட்டு கொஞ்சம் குன்றிட்டுது. இருந்தாலுமே வந்து அவர் அந்த இடத்துல வந்து நின்று அடுத்த காலமாக தான் போனவர். நேசன் அண்ணா கொண்டுண்டா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கை கொடுப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் சொல்ல விரும்பல, கண்டிப்பாக அதை செஞ்சு காட்டுவேன். ஸோ நேசன் மாதகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது ஒரு குட்டி பாக்ஸ் 2 கொண்டு வந்திருக்கேன் சார் தானே? நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இந்த கிஃப்ட்டை பார்ப்போம்னு சொன்னால் காசுக்கு கிஃப்ட் வந்தது, அதே நேரம் கோல்டு கிஃப்ட் வந்தது, சேம் டைம் வந்து இந்த உடுப்புகளும் வந்தது. ஸோ நாங்கள் எல்லாத்துலேயும் கலந்து ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி கொண்டு போவோம். என்னென்னு சொன்னால் முதல் பொருளை காட்டிட்டு பிறகு காசை காட்டினாலும், முதல் காசை காட்டிட்டு பிறகு பொருளை காட்டினாலும் வந்து யார் யாருக்கு எதில் நாட்டம் இருக்குதோ அவங்கள ஓட விட்டு பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ வந்துட்டு ஒண்டா காட்டினா நீங்கள் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணால் பார்ப்பீங்க சார் தானே? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த மாதிரி போயிடும். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு நான் ஒண்டா காட்டுறேன், சரியா? ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் நினைக்கிறேன் வந்துட்டு இது ஒரு கிளாஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மக்கொண்டு ஆள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வந்து பாருங்க வந்துட்டு எங்களோட ஃபோட்டோ வந்துட்டு வச்சு சே கிருஷ்ணா நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை அப்படின்ற ஆண்டவற்ற படம் போட்டு வந்துட்டு அது வந்துட்டு 2 க்ரியேட் பண்ணி தந்திருக்கார் வந்து. தேங்க்யூ ஸோ மச் நேசன் அண்ணா. உண்மையிலே வந்து நான் உங்கள்கிட்டேருந்து எதையுமே நான் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்டேருந்து மட்டும் இல்லை, நான் வந்து எல்லாருக்குமே நான் வீடியோலேயே சொன்னேன், நான் உங்கள்கிட்டேருந்து நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்தாலே அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உண்மையிலே வந்துட்டு பெரிய நன்றி. நாங்கள் வந்துட்டு இப்போ இதையும் கலந்து பார்ப்போம். அதாவது வந்திருக்கக்கூடிய காசு அன்பளிப்புகள் அதுகளையும் சேர்த்து நாங்கள் கலந்து பார்த்து கொண்டு போவோம், சரிதானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதில் பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பலப்பு இருக்குது, 15 எம்பலப்பு கிட்டே இருக்குது, சரிதானே? அதே நேரம் வந்துட்டு கோல்டு கிஃப்ட்னு சொன்னால் ஒரு 3 வந்துருக்கு, சரிதானே? ஸோ அதையும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா என்ன அப்படின்றதையும் பார்த்து கொண்டு போவோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு எதை பார்ப்போம் தம்பியா? ஃபஸ்ட்டுக்கு வந்து கோல்டில் ஆரம்பித்து காசுக்கு போவோமே. சரி, கோல்டில் ஆரம்பித்து காசை போவோம். ஸோ வந்துட்டு சின்னனா பார்ப்போமா பெருசாக பார்ப்போமா? சின்னலேருந்து போவோம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு நல்ல ஒரு முட்டை மாதிரி ஒரு கோல்டு கிஃப்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல ஒரு டிசைனில் வந்துட்டு இது வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓ மை காட் எஸ்கே என் பேர் அடிச்சிருக்குடா. அப்போ இது கட்டாயம் போடணுமேடா. ஆ இது இப்போயே போடுங்கொண்டா எங்கடாப்பா ஒரு இடம் இல்லையா? கொஞ்சத்தை கலட்டி வைக்க தான் கிடக்கு. சரி அதெல்லாம் கலட்டும் பிரச்சனை. நான் அளவாக கிட கைக்கு ரைட் ஓகே. அப்போ இந்த கோல்டு கிஃப்ட் அதாவது இந்த ரிங்கை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரோசாக்கா. அதாவது வந்துட்டு மூத்த மகள்ன்னு சொல்லி சொல்லி வந்துட்டு அப்பாட்ட வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தாமல் வந்துட்டு உங்களோட குடும்பத்தின் ஒரு மூத்த பிள்ளை நான் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்னையை அக்செப்ட் பண்ணி ஆகணும். உங்களோட சகோதரங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அக்காவாகவும் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையாகவும் நான் இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இயன்ற செலவுகளையும் கடமைகளையும் நான் வந்துட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லி அக்கா வந்துட்டு செஞ்சுருந்தால் உண்மையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அக்காட்ட இருந்து வந்து இந்த எஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 30,000 ரூபா காசும் வந்து அக்கா கையில் வந்துட்டு செலவுக்கு தம்பிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். ரொம்பவே நன்றி அக்கா. மறக்க மாட்டோம் வந்துட்டு லைஃப்பில் சரி தானே எப்பயுமே வந்துட்டு இது எங்களோட கூட இருக்கும். இந்த மோதிரம் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறதால வந்து நினைப்பாங்க வந்து நான் படம் காட்டுறேன்னு சொல்லி. இந்த மோதிரங்கள் ஒவ்வொன்று பின்னாலே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. அதாவது இப்போ இதில் எந்த மோதிரத்தை கலட்டினாலும் எல்லோரும் குழம்புறாங்க. அதால் போட்டிருக்க வேண்டிய கிடக்கு. உண்மையாக சொல்லுவாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இந்த நகையில எல்லாம் போட்டு வந்துட்டு படம் காட்ட வந்துட்டு விரும்பாது. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் ஓகே நாங்கள் கொழுவிட்டு போகும்போது வந்துட்டு கலட்டி வச்சிருவேன். ஆனால் இதில் போட்டிருக்கக்கூடிய மோதிரங்கள் எல்லாத்துக்கும் பின்னால் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிறதால அவங்க கலட்டின ஒன்று காணையிலன்றோட கற்றுறாங்களப்போ அதால் ஒன்றும் செஞ்சு கொள்ளையில் நமக்கு கிடக்கா பெரிய சிக்கலாக கிடக்கு. சரி இப்போ நான் வந்துட்டு இதை பார்ப்போம். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதாக இருந்து தெரியல இது யாருக்கு வந்தேன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் வந்து மேபி இதில் உள்ளுக்கு பார்த்தா தெரியும் தானே. கதை எடுக்கிறடா அப்போ நீ இப்போ இந்த கிஃப்ட் தானே என்ன உலகம் அது உனக்கு ஐயோ கடவுளே என்ன தெரியும் உனக்கு. இது தர்மாமா இருந்தது. இது தர்மாமா இருந்தது. இது கவிதா தந்த உள்ளு போட்டிருக்குது. ஐயோ அவன் கிஃப்ட் வந்துட்டோம் கடவுளே. டேய் நான் நினைச்சு கொண்டு வந்தேன்ப்பா. அவள் வந்து ஞாபகப்படுத்திட்டாள். அது அன்றைக்கு அவன் கதைக்க விடையிலே அடியப்பா அனுஷன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கலடாப்பா இவன். அதோட உண்மையிலேயே உண்மையிலே எல்லாரும் கதை அடிஞ்ச உண்மையிலேயே ஒரு 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 பச்சைன்னு குத்தினா அம்மாட லவ்வட்ட சகோதரங்கள்டையே குத்துவாங்க வந்து. ஆனால் இந்த பச்சைன்றது சாதாரண விஷயம் இல்லைண்ணா. அது சாகும் வரைக்கும் கூடவே இருக்கிற ஒரு விஷயம் என்ன. அதை ஒன்றையும் யோசிக்காம வந்து இதை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுதான் லவ்வட்டை குத்தக்கூடாது. ஏன்னா அது மாறும் அடிக்கடி. அம்மாட குத்தலாம், அண்ணாண்ட குத்தலாம், நண்பன்ட குத்தலாம். நீ சொல்லி ஒரு அண்ணா பற்றி 2 வருஷம் சொல்லி வேண்டாம் தம்பி. நீ என்னடா அதான் சொல்லு மூதேசி. அது படியா போட்டோ செலக்ட் பண்ணிக்க மணியா. ஆனா குத்தினால ஜோதிச்சு பாட்டாப்பா எப்படி குத்திக்க உண்மையாவோ பச்சைக்கும் சார் உண்மையாவோ என்ன என்ன பிறண்டா உரிச்சு ஒட்டி போட்டுச்சா மிஷின் மாதிரி பச்சை குத்து சஞ்ச இவ்வளோ ஃப்ரேமே எடுத்து உள்ளுக்கு வச்சு சாணி பொருளாடியே வாரணும் அவ்வளோ சரியில்லை பொருவாரம் அக்கி நீ கதைக்கா இந்தா இதோ கவலாத்தையும் க்ளீன் பண்ணி உண்மையா நீ வச்சிரு ஒன்று ஒன்று நீ யோசிக்கா நீ வச்சிரு. நான் சொல்கிறேன் நீ ஒன்றும் யோசிக்கா திருப்பி தரணும் கொள்ள ஒன்று யோசிக்கா வச்சிரு. ரைட் போமே வாங்க போம். நான் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் கவிதாசன் இந்த ஃபோட்டோ
நாங்கள் வந்துட்டு பின்னேரம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது, அதுக்காண்டி வந்துட்டு போகணும். அதால் கொஞ்சம் குயிக்காக பார்த்து கொண்டு போவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. யா ஸோ வந்துட்டு இந்த இதே போட அப்போ அடுத்த போட்டோ நல்லா தண்டை. ஆனால் இந்த முறை வந்து ஃப்ரேம் எல்லாம் ஒரு வித்தியாசமான லுக்காகவும் வடிவாகவும் இருக்கு. என்ன விஷஸ் பை ரஜிகா ஓகே. குப்லான் தங்கச்சி வந்துட்டு கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறா. உண்மையிலே வந்துட்டு தங்கச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட வீடியோ ஒன்று மிஸ் பண்ண மாட்டேதால் வந்து இரவு 12 மணியில் 1 மணியில் 2 மணி ஆகினாலும் இப்போ யூரோப்பில் இருக்கிறவங்க கனடாவில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்க்குறன்றது வேறு கதை. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்தும் வந்து நாங்கள் 12 1 மணி 2 மணிக்கு வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு ஒரு பிள்ளை படுக்குது அப்படின்னு சொன்னால் ரஜிகா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ரஜிகாவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்குது. தேங்க்யூ ஸோ மச் தங்கச்சியா. இது எல்லாமே வந்து இந்த புது வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் முன்னுக்கு வச்சுருப்போம். வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து இந்த ஹபர்ட்டுக்குள்ளே இதுக்கண்ட ஒரு புரியும்பா ஒரு ஹபர்ட் ஒன்று வேண்டி நாங்கள் செட் பண்ணி வைப்போம். சரி தானே, தேங்க்யூ ஸோ மச் தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் கடை பார்த்து கொண்டு போவோம். மழையாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்பலப்பை உடைச்சி பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு டிலக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும். வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு வீடியோ செஞ்ச தம்பி ஒரு ஆள், அவரும் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு நான் சொல்லியிருந்தேன். ஐயா வேணாம் இல்லை அவன் வந்துட்டு நான் தந்தே ஆகணுமண்ணா அப்படின்னு சொல்லி தந்துட்டு போயிருந்தான். தம்பி வந்து ஒரு 1000 ரூபா வந்து தேங்க்யூ ஸோ மச் தம்பியா. உன்னுடைய அன்பு என்றென்றும் வந்துட்டு விலை மதிப்பெற்றது. அவங்க கேட்டிருந்தான் அண்ணா ஒரு வீடியோ ஒன்று நான் எடுக்கட்டா அவங்களே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லி. ஏன்னா என்னட்ட வந்து உண்மையிலேயே அந்த பொறாமத்தன்மையோ போட்டித்தன்மையோ நாளைக்கு அவன் வீடியோ வியூஸ் கூடிடும், அவனுக்கு சப்ஸ்கிரைபர் கூடிடும், அவன் அதால் ஏர்ன் பண்ணிடுவான்னு நான் நினைக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் நினைச்சோமன்ற இந்த முக்கியமான ரீசன் இதில் ஒரு 1000 வந்திருந்தால் அதில் ஒரு 5000 அவன் நுழைக்கணுமென்னு சொல்லி. அப்போ நான் உடனே ஓம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவனுக்கு அந்த வீடியோவும் நல்ல ரீச் கொடுத்துருக்கு. வந்து நார்மலாக அவனோட வீடியோ 1000 2000 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை பார்க்குறது. ஆனால் எங்களோட வீடியோ 26,000 ஓடி இருக்குது. சரி இதில் அதுதான் வந்துட்டு பாப்புலரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இறங்கு. இதை வச்சுக்கொள் நீ சரி தானே, உனக்கு இல்லை வச்சுக்கொள்ள போய்க்க வேண்டும் சரியா. ஓகே ஸோ அடுத்த கிஃப்ட் வந்துட்டு என்ன அப்படின்றத பார்ப்போம். பின்னால் மலையை காட்டையா. ஸோ அப்படியே உள்ளுக்கு மூவ் ஆகுவோம்டா. அப்படியா? ஓ அப்படியே கண்டினியூ ஆகிடு. மலையால் நாங்கள் ஒரு இடம் மாறும் உள்ளுக்கு. வீடியோலேயே பிடிச்சிக்கொள்ளாங்க ஆசங்க வைக்காண்டு. என்ன வீடியோவில் அது அப்போ தான் தெரியும். இதையும் பெய்யும். இது வந்து அண்டைய வீடியோவில் நான் தர மறந்துட்டேன். அது நம்மட கீதாக்கா லண்டனில் இருக்கிற கீதாக்கான்னு சொல்லி நான் ஒரு நேஷன் காசு தெரியும். அதுவும் உயிர் நாடி இங்கே இதை எடுங்க இருக்கா பாரு இது என்ன மழை வெள்ளமாக இருக்குது, சத்தமாக இருக்குது. உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போயிட்டு கதவை மூடி விட்டா சரி. பாவண்டாப்பா அவள்கிட்ட வீடும் நாங்கள் அண்டைய பிறகு வரவும் இல்லை. இது ஓகே. அதோட அப்போ இதே வர்ற மலரே மௌனமா மௌனமே அதுவும் ரஜிமா மரத்து மேலே வச்சுட்டாரு சாரு. உனா காரியா ரெண்டா காட்டியாச்சு எடுப்போம். காட்டியாச்சு அப்புறம் எடுத்து வச்சாச்சு கதை வச்சாது. சரி இப்போ அடுத்தா வந்துட்டு கடைசி எது பார்த்தாலும் காசு தானே. ஓகே அடுத்த இது என்னென்னு பார்ப்போம் சரியா. இது யார் இருந்தது? இது நான் நினைக்கிறேன் எங்கட பூசணிக்காய் டீமோ அளவட்டி டீமோ தெரியல. இல்லை இது சிவராமன் இல்லை சிவராமன் அவர் பேக்கோட வந்து இல்லை
யூ ஆர் அ ப்ரௌட் ஓனர், கங்க்ராச்சுலேஷன். ஓ காட், இது யார் இப்போ ஒன்றுன்றது? பிராண்டட் டிஷர்ட் ஆடு ஆறு அதுக்கு தான் தெரிஞ்சுக்குது யார் கொண்டு வந்தேன். அதில் வந்து அந்த தங்கச்சி ராதியான்னு சொல்லி அவள் தந்ததா? ஏன் கொஞ்சம் நிற்கிறா? சரியா நல்ல பிராண்டட் டிஷர்ட் மேக்கடா, நல்ல துணியாக கிடக்கு என்ன. தேங்க்யூ ஸோ மச் தங்கச்சி. அப்போ தங்கச்சிக்கு இருக்கக்கூடிய கவலை என்னன்னு சொன்னால், எனக்கு அண்ணா இருக்குது, இருந்தாலும் வந்து உங்களை மாதிரியும் ஒரு அண்ணா உண்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து தங்கச்சி வந்துட்டு என் பர்த்டே கால் வந்திருந்தா வந்து அதுவும் தனிய மேலே வந்து பெரிய விஷயம் வந்துட்டு தங்கச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அம்மா நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் வந்துட்டு உங்களோட கிஃப்ட் நான் இதை எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் கொண்டு வந்து தந்துருக்கிறீங்க, ரொம்பவே வந்து நன்றி. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்படி இல்லை இது கலந்து மாதிரி கொண்டு போ கணக்காகும். இந்த அடுத்தது ஒரு காசு கிஃப்ட் ஒன்று பார்ப்போமா எவ்வளோன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாட்டாப்பா பின்னது இது நான் நினைக்கிறேன் வந்து இது மானோ மான் தந்துருக்கணும்னு நினைக்கிறேன் வந்து எவ்வளோன்ற எண்ணி பார்ப்போம். சரி தானே வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு யார் தந்தான்னு சொல்லி. 1 2 3 4 5 6 30,000 நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வந்து அப்பா வந்து கொண்டு வந்தது. அதாவது வந்துட்டு எங்கள்ட மூத்தாக்கா அந்த காசுகளோட அந்த காசுகளோட இருக்குது. இந்த இதே வச்சுக்கொள்ளு. அடுத்த நாங்கள் இப்போ ஃப்ரேம் உண்டு பார்ப்போம். ஃப்ரேம் உண்டு ஆமாம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக வந்துட்டு எங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு எடிட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு கொண்டு வந்து தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யக்கூடிய ஜெனன்சன் என்று சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு உண்மையிலே அவர் வேலை செய்யக்கூடிய இடம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடம். ஸோ அங்கேருந்து வந்து எனக்காண்டி ஒரு வெஹிக்கிள் பிடிச்சி வந்து அவர் வந்து என்னோட கலந்து கொண்டு கதைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேம் தன்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் தந்துட்டு போயிருந்தார் அண்ணா. உண்மையிலே மறக்க மாட்டேன் நீங்கள் வந்ததை. தேங்க்யூ ஸோ மச். வந்து இது எப்பயுமே வந்துட்டு என்னோட கூடவே இருக்கும். இந்த வீட்டில் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். சரி தானே? ரைட். அடுத்தா வந்து ஒரு இதை பார்ப்போம். இல்லை இது கேஷை பார்ப்போம். கேஷ் கூட இருக்கு. இது வந்துட்டு ரைட் சுதாகரன் சன் டிவி, அதாவது வந்துட்டு இந்த எங்கள்கிட்ட டிஜே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்து செஞ்சாங்களே அக்கா, அவங்க கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்காங்க வந்துட்டு 2000 உண்டு. அப்போ இதை நீங்கள் 2000 பார்க்கும்போது மேபி வந்துட்டு நினைக்கலாம் என்ன இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ஒப்பிடும்போது. ஆனால் அக்கா வந்துட்டு அந்த டிஜே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு தந்திருந்தா நினைக்கிறேன். அந்த டிஜேக்கு நார்மலாக ஒரு 20,000 30,000 மாதிரிக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க வந்துட்டு 1 டேக்கு. அதை வந்துட்டு எங்களுக்கு அக்கா ஃப்ரீயாக செஞ்சு தந்தவா. ஸோ கிட்டத்தட்ட அக்காண்ட கிஃப்டின் பர்த் வந்து 30,000 40,000 சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உண்மையிலே வந்துட்டு உங்களோட அன்புக்குமே வந்து நான் அடிமை. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த ஃப்ரேம் எடுங்கப்போ. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முழுக்க வந்து என்னுடைய ஃபோட்டோ போட்டு வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யசிந்தன் அண்ணா வந்துட்டு இந்த ஃப்ரேமை வந்துட்டு கொண்டு வந்து தந்திருக்காரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய படம் எல்லாம் போட்டு உண்மையிலேயே யசிந்தன் அண்ணா பற்றி சொல்லணும்னு சொன்னால் என்னோட ஒரு கூட பிறவாத சகோதரன் மாதிரி வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தார். என்ன சொல்கிறேன் அன்ஃபர்கட்டபிள். உண்மைக்குமே வந்து அந்த கேக் எல்லாம் வந்துட்டு தனித்தனி எழுத்துன ஒரு எழுத்தே ஒரு கேக்குன்னு அதை வந்துட்டு மினக்கட்டு பழையிலேருந்து வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்து தந்து ஒரு வித்தியாசமான சந்தோஷப்படுத்தி பிறந்த நாளாண்டு இரவு 1 மணி மட்டும் நின்று இசைக்குழு எல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்தி போட்டு அடுத்த நாள் வந்து தானே எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறது வெறும் பார்த்தாலுமே சொல்லிட முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெசிந்தண்ணா. அண்ட் வந்துட்டு ஜெசிந்தண்ணாட பிரதர்ஸ் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணி இந்த பர்த்டேக்கு வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்கள கொண்டு வந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல நிற்போம். அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. ரொம்ப நன்றி ஜெசிந்தண்ணா. நாங்கள் கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் 328 கனடா. நீ எழுது இல்லை நீ எழுது இல்லையா? இது நாயன் மானன் 40,000 இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போமா 1 2 3 4 5 6 7 8 40,000 கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு கொடுத்து விட்டுருக்காங்களாம். சத்தியமாக எனக்கு அந்த அம்மாவை யாருன்னு தெரியாது. மேபி கதைச்சிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மா தேங்க்யூ ஸோ மச் அம்மா. உண்மையிலே வந்து எதிர்பாராத ஒரு கிஃப்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட எந்த கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்ப நன்றி. என்ன இது பார்க்குறீது? இல்லை அந்த அம்மா அண்ணன் பார்க்க நான் சும்மா இருக்கும். சரியா ரைட். மட்டும் ஃப்ரேம் பண்ணிடுங்க.
ஓகே, இது வந்துட்டு இந்த கவிதா சண்டைக்கு கூத்து காட்டி நான் பார்த்துருப்பீங்க பர்த்டே வீடியோவில் வந்துட்டு எவ்வளவு பேக் பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி ஏன்டா இது வவுனியாலோட பண்ணி அங்கே நல்லா செய்வாங்களா? இது வந்து வரைகிறது வந்து அங்கே இருக்கிற அக்கோரால் நல்ல மாதிரி செய்வாங்க. இது வந்து எனக்கு தெரியாது எங்கே வரைகிற அப்படின்னு சொல்லி இது வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளை வந்து அந்த அக்காவை தொடர்பு கொண்டு செஞ்சது. அந்த அக்காவுமே வந்து நம்மளோட ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அக்கா, அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் செஞ்சது வந்து அக்கா வந்து இரவு வீடியோ பார்த்துட்டு சரியா சந்தோஷப்பட்டாம இந்த இது நாங்கள் அதுதான் இதில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு இருக்குது இந்த பின்னுக்கு இருக்குது வந்து ஜெனிஸ் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இதில் ஃபோன் நம்பருமே இருக்குது வந்துட்டு 077-778-96-89. ஸோ இந்த மாதிரியான வரைபடங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்காவை கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் அக்காச்சி. அண்ட் வந்துட்டு கவிதாஸ் வந்து தம்பியாக்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல இல்லை. யா அண்ட் வந்துட்டு இது டென்மார்க் அம்மாவோட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துட்டு என்னையை பற்றி நல்லா எழுதியிருந்தால் அன்றைக்கு வந்துட்டு யார் பிரவீன் மூலமாக நாங்கள் வாசிச்சிருந்தோம். ஸோ அதால் நாங்கள் இன்றைய தினம் மறுபடியும் வந்துட்டு வாசிக்கிறது. ஆளும் ஒரு பெரிய கவிஞர் தான்டாப்பா சொல்லுவோம். ஐயோ ஆமாம், எழுதுவாண்டா சும்மா கும்பமாடாப்பா அந்த மாதிரி எழுதுவா. ஆமாம் சரி ஓகே, அது அப்படி இருக்க நாங்கள் அடுத்த ஒரு கேஷ் ஒன்று பார்ப்போம். சரியா, எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். இது வந்துட்டு யார்ட்டது உன்னியலிக்கேண்ணே ஃப்ரான்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 240. பேர் சொல்லணும்னு சொன்னேன். அப்படியே இல்லை சொல்லணும். இது அந்த இரவு கொடுக்க சொன்னேன். இரவு பண்ண ரைட், இரவு 12 மணிக்கு கொடுக்க சொன்னதாக்கா அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் தம்பி. ஸோ வந்துட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சவான்னு அடிக்கடி மெசேஜ் பண்ணி கொண்டிருப்பீங்க. ரொம்ப நன்றி அக்காஜி. எதிர்பார்க்கல அக்கா வந்து கேட்டிருந்தவா தம்பின்ற நம்பர் இருக்கா தாடா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் திடீரெண்டேன்னு கேட்குறா அப்படின்னு மாதிரி வந்துட்டு யோசிச்சிருந்தேன். இப்போ தான் விளங்குது நீங்கள் இதுக்கு தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி அக்கா. ஏதோ ஒரு வகையில் இது வந்துட்டு எங்களுக்கு நிறையவே வந்துட்டு பயன்படும். ரொம்ப நன்றி. சரி நான் இதை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்துட்டு இருந்தா இது வந்து ஒரு மினி ஆல்பம் லைக் வந்து ஒரு கீடேக் மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எங்களோட படங்கள் இருக்குது. வந்து பாருங்க வந்து இந்த இப்படியே தட்ட வந்துட்டு எங்களோட படங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கும். இதில் வந்து எங்களோட வீடியோவில் நிற்கக்கூடிய டீம் எல்லாமே வந்துட்டு நிற்கும். இந்தா இது வந்துட்டு எங்களோட தருணி, சரி தானே, தருணி வந்துட்டு செஞ்சு கொடுத்து விட்டுருக்குது வந்துட்டு அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே பார்க்க சிம்பிளாக இருக்குது. இதில் இது இதையோ இஞ்சிட்டாப்பா அதுதானே நான் கண்டுக்காம போடுவான் திருப்பி காட்டுறேன்டா வீடியோவில் மாத்தலையில் நிற்கிறேன். அந்த அம்மா சொன்னா ஃபோன் பண்ணி இந்த தருணிக்கு நானும் கவிதாசும் கேக் தீர்த்தினது. ஸோ வந்துட்டு இந்த எல்லா பிக்சரையும் ஆட் பண்ணி வந்துட்டு தங்கச்சி செஞ்சுருக்கிறாள். இப்படியே காட்டி கொண்டு போனால் அப்படியே போய்கொண்டே இருக்கும். வந்துட்டு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அன்பு, வித்தியாசமான கிஃப்ட் வந்து நாங்கள் காரில் மேலே கொலை விடுவோம். சரி தானே, இதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. காரில் மேலே கொலை விடுவோம். உண்மையிலே வந்துட்டு பெரிய ஒரு உதவியமாக பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று அண்ணாவுக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம். அதுவும் அண்ணா எல்லாத்துலேயும் வந்து சிரிச்சு நிற்கிற மாதிரி நல்ல ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி வந்துட்டு அனுப்பியிருக்காள். இந்த அதில் அண்ணன் தங்க பாசத்தை இதன்ற மாதிரிக்கு விஜய்ன்ற இதெல்லாம் போட்டு விஜய் தான் விலங்கல் விஷயம். இந்த ஆரம்ப கட்டத்து அனுஷன்ட அந்த வீடியோக்கள்லேருந்து சகலம் இது வந்து நான் தருணின்ற வீட்டருக்காக இருந்து ஃபோன் கதைக்கும் போது வந்துட்டு பிள்ளை எடுத்த ஃபோட்டோ. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எழுதணும் வந்து கதைக்கணும் வந்து கொமெண்ட்ஸில் ஏதோ வந்து அந்த பிள்ளையை பற்றியும் வந்துட்டு எழுதியிருந்தாங்க என்ற மாதிரி. அதாவது வந்துட்டு அந்த தருணியை வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, தருணிக்கும் கிருஷ்ணானாகும் தொடர்பு இருக்கும் லைக் வந்துட்டு லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு தருணியை வந்து நான் உண்மையிலேயே என்னோட ஒரு கூட பிறவாத தங்கச்சியை தான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தங்கச்சியை வந்துட்டு அந்த பீச்சில் சந்திச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே பாசம் தான் வந்துட்டு மனசில் இருக்குது. வந்து தங்கச்சியும் வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மனசார அவ்வளோ வந்துட்டு ஏங்கும். வந்து பிள்ளையோட அந்த கண்ணிலே அந்த ஒரு ஏக்கத்தை வந்து பார்க்கலாம். வந்து இன்றைக்கு வரைக்கும் உற்று வீதம் கூட வந்துட்டு தவறான எண்ணம் அந்த பிள்ளையை குறித்து எனக்கு வந்ததே இல்லை. தங்கச்சியாக நீங்கள் வந்தது அவ்வளோ தூரம் பெரிய சந்தோஷமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளால இருந்து மறக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுனாலும் நாங்கள் வருவோம். நாங்கள் பிள்ளையோட பர்த்டேக்கு வந்ததுனால நான் போனாங்களே ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அம்மா. சரியானு அடுத்தா நாங்கள் வந்துட்டு காசை பார்ப்போம். தம்பி வடிவாக எடுத்து போய் வெட்டக்கூடாதான் சரியா. இது வந்துட்டு லண்டன்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 212. சரி தானே நம்மட ரைட் ஓகே மண்ணெண்ண டீம் சரி ஓகே.
மண்ணெண்ணெய் டீம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். சரி தானே வந்துட்டு அக்கா 10,000 ரூபா அனுப்பியிருக்கா. உண்மையிலே வந்து அக்காண்ட அன்பு இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கு மடங்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதுவுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தானக்கா. தேங்க்யூ ஸோ மச். என்னன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். சரி தானே. அதே மாதிரி அது என்ன ஃப்ரேம் அது தரணி தந்த ஓகே எடுங்க வந்து எல்லாத்தையும் இப்படி பெருசாக இருக்குது. அம்மா அம்மா சுண்ட இது என்னடாப்பா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தான் இருக்குது. அதுதான்ப்பா பட்டிகோலிலேருந்து செஞ்சு கொண்டு இதை காவி கொண்டு வந்திருக்காங்களேடாப்பா. அது என்னது ஓப்பன் பண்ணிக்க பார்ப்போம் என்ன இருந்து. அம்மா ஓ ஓ சசிகுமார் தான் நிற்காண்டாவா மாப்பிள்ள. ஓ ஓ அம்மா வாழ்த்து மாடல் ரெண்டு இறங்கி தானே இருக்குது. ஆனால் இதை இப்போ வாசிக்கலாம். ஏன்டா வாசிக்கவளுக்கிட்டா லேட் ஆகிருப்பா. காட்டி விடுங்க வீடியோவில் பார்க்கட்டும். என்ன க்ளீன் ஆகிக்கிறாப்பா. அதுவும் எனக்கே தான் அழிக்கிறாப்போ. யாழ் மண்ணின் மைந்தன் எங்கள் கிருஷ்ணா அண்ணாவுக்கு என் அன்பான சமர்ப்பணம். செழிமை பொங்கும் யாழ் மண்ணில் பருத்தித்துறையில் பரமேஸ்வரி செல்வராசா வாஞ்சியுடன் மகிழ்ந்து பெற்ற எங்கள் ஏழைகளின் நாயகனே கிருஷ்ணா. இது கட்டாயம் வாசிக்கணும் மேடாப்பா. அன்றைக்கு சொன்னல அப்படில வாசிக்கணும்னு சொல்லி. அதுதானே அநாதரவாய் அல்லலுறும் மக்களுக்கு சேவை செய்யும் சேவகனாக கடவுளினால் அவதரிக்கப்பட்ட எங்கள் கிருஷ்ணா அண்ணா உன் தூய நாமமானது எண்ணற்ற பலர் மனதில் என்றும் அழியாத நாமமாக தேசமெல்லாம் பரவியுள்ளது. தேசமெல்லாம் பேர் போன உத்தமன் பலர் மனதில் மறவாது என்றும் வாழ்பவன் எங்கள் அன்பின் இளவரசனான கிருஷ்ணா. உன்னை பெற்றதும் தாயானாலும் உன்னை நேசமெல்லாம் தத்தெடுத்த தாய் பலர் உள்ளனர். நீ செய்யும் உதவிகள் உன்னுடையதல்ல என்றாலும் அதை உரியவர்களுக்கு சரியான நேரத்தில் பெற்றுக் கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும் திறமையும் நல்ல மனதும் உன்னிடம் உள்ளது அண்ணா. உணவின்றி தவிக்கும் ஏழைகளின் மகன் அண்ணன் தம்பி என பல உறவுகளுக்கு சொந்தக்காரனாக பலரின் மனதில் நீ இருக்கிறாய். வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு பல உதவிகள் மக்களிற்கு செய்யும் ஏழ்மையின் எளியவன். ஏழ்மையான மனம் கொண்ட ஏழைகளின் கடவுள் கிருஷ்ணா. ஏழை மக்களிற்காக வெயில் மழை மாறாது பல உதவிகளை செய்பவன் எங்கள் கிருஷ்ணா. பர்த்துறை ஊரின் மாண்புரு மாணிக்கமே பிறரை மனதளவிலும் வஞ்சிக்காத மதியுள்ள வாஞ்சகன் எங்கள் கிருஷ்ணா அண்ணா. உன் வியப்பூட்டும் திறமையும் உன் நேர்மையான செயலும் உன் அன்பான பேச்சும் எப்போதுமே உன்னை தலை நிமிந்து வாழ வைக்கும் அண்ணா. உன்னை அண்ணனென உரிமை கொண்டாடும் அன்பான தங்கைகளின் இருவராக என் அண்ணாவிற்கு இன் கவிதையாக சமர்ப்பணம் செய்கின்றேன் அண்ணன். அன்பு தங்கைகள் தபு தருணி 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு செஞ்சுருக்காங்க. வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய ஃப்ரேம் தான். தேங்க்யூ ஸோ மச் தங்கச்சி. மேலே வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்து மெயினாக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதையோட அந்த வரிகள் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. வந்து ரொம்ப நன்றி. என்ன சொல்கிற வந்துட்டு தேங்க்ஸ் என்று சொல்கிறத தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வெறும் தேங்க்ஸில் மட்டும் அது ஈடாகிடவும் மாட்டாது. நான் இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். சரி தானே ஓகேண்ணா உங்களை ரைட். அடுத்தது வந்து நாங்கள் கேஷ் ஒன்று பார்ப்போம். வந்து தெரியும் இது வந்து சுவிஸ்லேருந்து யார் அந்த பிள்ளை. ஓகே தம்பி சொல்லியிருந்தான் கண்டுபிடிக்க சொல்லி என்னைய பேர் வந்துட்டு 6ல் ஆரம்பிச்சு 7ல் முடியுது அப்படின்னு சொல்லி. தங்கச்சி வந்துட்டு என்னோட கதைச்சிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ வந்து என்ன உங்களுக்கு வேணும் உங்கள்கிட்ட என்ன பொருள் இல்லை அப்படின்னு என்ன கேட்குறப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலே தங்கச்சியாக என்கிட்ட எல்லாமே இருக்குது. உதாரணமாக வந்துட்டு இப்போ நீங்கள் என்னோட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பொருளை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மோதிரமா ஒரு செயினா ஒரு காப்பா சங்கிலியா சகலதுமே என்னட்ட இருக்குது. உடுப்பு தாராளமாக இருக்குது. எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்யணும் ப்ளீஸ் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு ஆள் என்ன செஞ்சுக்கன்னு சொன்னால் என்னையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வேண்டாம்னு சொல்லையும் கவிதாஸை தொடர்பு கொண்டு கவிதாஸ் மூலமாக இந்த காசை வந்துட்டு அதை அனுப்பியிருக்கிறேன். எவ்வளோ அனுப்பியிருக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம் நாங்கள். சரி அதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 1 லட்சம் ரூபா வந்துட்டு தங்கச்சி அனுப்பியிருக்குது வந்துட்டு சுவிஸ்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச் தங்கச்சி. நான் உண்மையிலே வந்துட்டு எதிர்பார்க்கையில் ஆல்ரெடி ஒரு விருப்பம் அந்த நேற்று நான் ஸ்க்ரீன்ஷாட் அந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் சொன்னுவேன் இதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டி நீங்கள் எப்பயுமே இந்த ஞாபகமாக கையில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இனி என்ன தடாப்பா போடுறதுன்ட்டு எனக்குமே தெரியாமல் கிடக்கு இல்லையடாப்பா. இனி புரியும்பா காலெலாம் போடுவோம் போல மட்டி மாதிரி போடுவோம் வேணும். சரி ஓகே நான் ஏதாவது ஒன்று செஞ்சு போடுறேன். சரி தானே செஞ்சு போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா ஓகே. அது என்னண்டுப்பா அது என்ன சாமான் ஒரு உடுப்பு தான். இது வந்துட்டு ரியா ஃபேஷன்லேருந்து இது நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் வந்து இதுதான் எங்களோட அளவட்டி டீம்ன்ற போல் அப்படியே ஏன்னா ஓகே. இது வந்துட்டு எங்களோட
சில நாங்களாக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு ஷோர்ட்ஸ் இதுயா ஷோர்ட்ஸ் அப்புறம் வந்து டிஷர்ட் உண்டு. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் அங்குளாக, இது அவங்களே தான் நம்புகிறேன். அப்படி தானே? எனக்கு தெரியலை. ரொம்ப நன்றி அங்குளாக்கள் எல்லாருக்குமே. வந்து அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பழகிறோம் அவங்களோடன்னு சொல்லி. நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். வந்தது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட்டுமே கொண்டு வந்து தந்துருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. ஸோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கோல்டு கிஃப்ட்டை பார்ப்போமே. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு மாயம். இன்றைக்கு வரைக்கும் வந்து இது எங்கே இருந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றது எனக்கு இன்னமும் வந்துட்டு அறியப்படாத ஒரு புதிராக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை அனுப்பின நீங்கள் ப்ளீஸ் வந்து எனக்கோ இல்லாட்டி கவிதாஸுக்கோ இல்லாட்டி அக்கினிக்கோ நீங்கள் இதை வந்துட்டு தெரியப்படுத்தும். இது நீங்கள் யார் அனுப்பியிருக்கிறீங்க, எங்கேருந்து அனுப்பியிருக்கிறீங்கன்றது அறியப்படுத்தும். ஏன்னு சொன்னால் இது சின்ன விஷயம் இல்லை, இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம். இது எப்படி இது ஒரு அண்ணாவரால் கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார் வீட்டை. சரிதானே? வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லி எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி எதுவுமே சொல்லல. முடிஞ்சால் என்னையே கேஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லி வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னால் கேஸ் பண்ணி சொல்லவே முடியலை. இந்த புளிப்பல்லா புளிப்பல் இந்த ஊத்தோட பல்லு ஊத்து இதை கட்டாயம் அப்படியே நெஞ்சில் கொள்ளுவோம்டா. அப்போ அப்படியே புளின்ற ஒரு வீரம் ஒன்று இருக்கும்லாம் இந்த 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 செயினில் அடிச்சு விட்டா சரி. ஆனால் இது கொழுவுறக்கு ஒரு வெயிட்டான செயின் வேணும்டா. அப்போ பயங்கர பாரமாக நான் நினைக்கிறேன் இதுக்கு பயங்கரமான ஒரு கொஸ்ட் ஒன்று முடிஞ்சிருக்கு. நான் என்ன அப்படியும் ஒரு விலை மதிக்க வேண்டாம் நாங்களும். ஆனால் நியாயம் நான் லட்சக்கணக்கில் வந்துட்டு இதுக்கு முடிஞ்சிருக்கும். யாரப்பா இந்த அன்பாளி? ப்ளீஸ் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது நீங்கள் யார் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது என்ன இது பெரிய ஒரு அந்தரமாக கிடைக்குது. எல்லாமே வந்து ஓரளவு வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. இது யாரப்பா நீங்கள் வீட்டை கொண்டு கொடுத்துட்டு போனீங்க? இது யார் அனுப்பினீங்க? ப்ளீஸ் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது என்னப்பா சின்ன விஷயம் வேணாலும் பரவாயில்ல, ஒரு கிஃப்ட் ஒரு ப்ரேம் பண்ணாலும் பரவாயில்ல. இது பெரிய ஒரு விலைமதிப்பான பொருள். என்னால் கெஸ் பண்ணவே இல்லாமல் இருக்குது. யார் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் சரி கொடுத்துட்டு போயிருந்தால் கெஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வந்து ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி தானே? வந்து இதை நீங்கள் யார் தந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பர்த்தான கிஃப்ட். கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு செயின் வந்துட்டு மாற்றிட்டு என் கழுத்தில் போட்டிருக்கேன். உண்மையில் எனக்கு இது பிடிச்சிருக்குது. இந்த புளிப்பல் வந்துட்டு நான் பிடிச்சிருக்கு. வந்து ஒரு நான் இந்த ஆம்பளைகளுக்கு நல்ல வடிவாக இருக்கும் இந்த புளிப்பல் வந்துட்டு. இந்த அப்படி வச்சுப்பார் வடிவாக தான் இருக்கு அப்படி கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக நான் ஒரு செயினில் வந்துட்டு எடுத்து கொள்ளுவேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அந்த அன்பாந்த உள்ளத்துக்கு வந்துட்டு நீங்கள் யார் இதை அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எனக்கு அறிய தராட்டின்டா இதில் களவோடு பிடிக்கூடாதுன்னு சொல்லி இதில் நீங்கள் எங்கே எடுத்துருக்கிறீங்கன்ற விவரம் இருக்குது. சரிதான்? இந்த பாக்ஸில் இருக்குது. நான் கொண்டு போய்ட்டு விசாரிப்பேன். இதில் போய்ட்டு விசாரிப்பேன். நான் இதில் டேட் ஒன்றும் இல்லை. நான் இவங்களை கேட்பேன். மேபி அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களே தான் நான் கண்டிப்பாக அவங்கள கேட்டுட்டாலும் நான் இதை அறியப்படுத்துவேன் யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஓகே. உடுப்பெல்லாம் இல்லை சிவராம் அந்த அது கீழே இருக்கிறது காட்டல நினைக்கிறேன். இந்த இருக்குது. இது என்ன? இது தங்கச்சாகர் தபுதரணி. என்னப்பா இது கடவுளே! அவன் அப்படித்தான் பிள்ளைகள் கடும் பாசக்காரி. அப்பா எனக்கு தெரியும் தானே தங்கச்சி எனக்கு அவ்வளோ உடுப்பு வரண்டு. ஐயோ எனக்கு தெரியும் உங்களோட நிலைமையிலெல்லாம் புறமே இப்படியெல்லாம் செய்கிறீங்க. அப்பா சரி, நாங்கள் கண்டிப்பாக உங்களுடையக்கும் நாங்கள் வருவோம். வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த பிறந்த நாளுக்கு அண்ணாக்களும் நிற்போம். சரி தானே? அதை அடுத்து வைப்பு. ரைட், தேங்க்யூவா. பட் என்ன கீழே இருக்கிற காட்டல் நினைக்கிறேன். இல்லை காசை பார்த்துட்டு இது சுவிஸ்லேருந்து வந்திருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் 833. சரி தானே? எங்களுடைய அன்புக்குரிய அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. பேர் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எவ்வளோ அப்படின்ட்டு பார்ப்போம். வந்து 1 2 3 4 5 6. தேங்க்யூ ஸோ மச் அக்காஜி. வந்து எனக்கு தெரியும் அக்கா பேர் சொல்கிறத விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா. ஆனால் உண்மையிலே நான் எதிர்பார்க்கையில் வந்து இதை நீங்கள் எனக்கு அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 நன்றி அக்கா. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அடுத்த பார்ப்போம். என்ன இதாட்டா போனது வேறு அடி யார் கொண்டு வரணும்னு தெரியாது. இது ஒரு ஷர்ட் ஒன்று வந்திருக்கப்பா. யார் கொண்டு வந்தது? ஆட்டாப்பா தெரியல.
இதான் நீங்கள் செய்கிற பிள்ளையான விஷயம் இருக்கா எழுதுங்க கொஞ்சம் சரி இது கூட பரவாயில்லடாப்பா நாங்கள் ஏதோ ஒரு வழியில் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா வீடியோவில் வந்தால் கொண்டு வந்து மேடையில் தந்துருக்கும் ஆனால் அந்த நகை அனுப்பினால் எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் யாருண்டு அல்லாட்டி கொமெண்ட்ஸில் சரி யாரும் கெஸ் பண்ணி எழுதுங்க அம்மா யாராக இருக்குமென்னு சொல்லி ஸோ இந்த ஷர்ட் அனுப்பின அண்ணாவுக்குமே வந்து பெரிய ஒரு நன்றி. அடுத்தது காசு வந்து பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லி வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 069 வந்துருக்குது வந்து இது நம்மட அங்கே விஸ்வமோட அந்த போனோம் ஸோ வந்து 1 2 3 4 ரைட் 20,000 ஒன்று அனுப்பியிருக்காங்க வந்து நாங்கள் கொழும்பால் வரும்போது வந்துட்டு அவங்களோட வீட்டை போயிருந்தோம் என்ன வீடியோ ஒன்று செய்ய இருந்தாங்க ஆனால் செய்யலை பிறகு வந்துட்டு அவங்க அதை விரும்பாத நிமித்தம் ஸோ வந்து அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் தங்கச்சி அண்ட் வந்துட்டு அக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் அங்கே வந்த டைம்லேயே நீங்கள் பெரிய கிஃப்டெல்லாம் வந்துட்டு தந்துருந்தீங்க அதன் நிமித்தம் இப்போயும் பர்த்டே ஞாபகம் வச்சுமே இதை கொடுத்து விட்டுருக்கீங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த இது சிவராமன் நடேண்ணே ரைட் இது எங்கட சுன்னாகம் சிவராம் டெக்ஸ் ஓனர் சரிதானே ஓனர் பெருசாக தான் கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன். ஓ 2 டிஷர்ட் வந்து கொண்டு வந்திருக்கார் வந்து ரெண்டும் நல்ல பிராண்டடான டிஷர்ட் தான் வந்து ஆனால் வேறு கலர் பார்த்தா வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் வேறு கலர் 2 சவரங்கள் வந்துருந்தோம் அண்ணாவும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க வந்துட்டு தங்களோட கடையிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணாண்ட வரவும் நான் எதிர்பாராத உண்டு அண்ணா வந்ததே பெரிய உதவியா தேங்க்யூ ஸோ மச் அண்ணாஜி தேங்க்யூ ஸோ மச். பெரிய விஷயம் ஓகே முடிஞ்சுதா இது உடுப்பு முடிஞ்சு என்ன ரைட் அப்போ நாங்கள் கேஷை பார்ப்போம் அடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் 738 இருக்குது இது நான் எழுதுனமா இது மான் இல்லை மான் சொன்னவன் லண்டன்லேருந்து யாரோ கொடுத்தான்னு சொல்லி வந்துட்டு 10,000 ஒன்று வந்துட்டு அனுப்பியிருக்கிறீங்க அக்காவோ அண்ணாவோ சௌரமோ யாரோ நீங்கள் தெரியல வந்துட்டு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டு உங்களுடைய இந்த ஒரு அன்பளிப்புக்கு சரி தானே. இது வந்துட்டு இது பேர் சொல்லலாமா என்ன உலகம் கீதா அக்கா வந்துட்டு கொடுத்துருக்கா வந்துட்டு லண்டன்லேருந்து 5,000 உண்டு ரொம்ப நன்றி அக்கா வந்துட்டு 5,000 50 ரூபாவோ நீங்கள் கொடுக்குறதான் பெரிய விஷயம் வந்துட்டு உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அக்கா. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டிரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேர் அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு இது என்னுடைய பிறந்தநாள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி வந்து இதுக்குள்ளே கேஷ் இல்லை இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் வந்துட்டு இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து அவங்க எனக்கு காசு இன்னும் அனுப்பலை ஆனால் எழுதியிருந்தாங்க ஒவ்வொரு முறையும் பர்த்டேக்கு முன்னம் வந்துட்டு நான் பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த முறை அனுப்பலை ஆனால் நான் பிள்ளைக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஈவன் நீங்கள் அம்மா போடாட்டிலுமே எனக்கு சந்தோஷம் தான் வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கல இருந்தாலும் நீங்கள் எழுதுனது நிமித்தம் நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்துட்டு அம்மாவோட பேர் வந்துட்டு அம்மா சொல்கிறத விரும்புறது இல்லை அம்மா ஒரு 50,000 உண்டு தான் அனுப்புறதாக வந்து எனக்கு எழுதியிருந்தாங்க வந்துட்டு ரொம்ப நன்றி அம்மா. இது வந்து எங்களோட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அக்காச்சி ஒரு ஆள் வந்துட்டு அவங்க வந்து அப்பாண்ட சர்ஜரிக்குமே வந்துட்டு அக்கா ஹெல்ப் பண்ணியிருந்தவா இப்போ தம்பியோட பர்த்டேக்குன்னு சொல்லி உன்னை போல் ஒரு தம்பி உங்களுடைய அப்பா மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அக்கா ஒரு 50,000 உண்டு அனுப்பியிருந்தா சரி தானே தன்னுடைய ஒரு பிறந்தநாள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அக்காவுக்குமே ரொம்ப நன்றி வந்து. அதே மாதிரி வந்துட்டு லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு 1,01,000 உண்டு அனுப்பியிருந்தாங்க வந்து என்ற பிள்ளைக்கான பிறந்தநாள் செலவுக்கு இது நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அம்மா ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு அனுப்பி வைக்கிறவா. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு அம்மா அனுப்பியிருந்தாங்க வந்துட்டு அம்மாவோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு நான் குண்டுன்னு சொல்லி அடிக்கடி கதைப்பெண் வந்து அவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க ஒரு 1,00,000 ஒன்று வந்து பர்த்டேக்கான கிஃப்டாக வந்துட்டு நீ வச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப நன்றி அக்கா அவங்களுக்குமே வந்து. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து சரி அது இருக்கட்டும் பாப்போம் யோசிப்போம். அதே மாதிரி நம்மளோட அரசியங்கள் அரசாங்கள் அது எமௌண்ட் சொல்லலாம் தானே அரசாங்கள் வந்துட்டு 60,000 ஒன்று அனுப்பியிருந்தார் வந்துட்டு கிருஷ்ணாக்கான பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப நன்றி. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாருமே பார்த்து வந்துட்டு பொறாமப்படுறாங்க. இப்போ இந்த பர்த்டே கிஃப்ட்களை கூட வந்து பார்த்துட்டு பாருங்க நாளைக்கு எத்தனை பேர்ட்டு ஐடியலில் ஃபேக் ஐடியலில் வந்து எவ்வளோ இறங்க போகணும்னு சொல்லி அப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் எதுக்காண்டி வந்து உதவிக்கு தர பணங்களை வந்துட்டு களவெடுக்கணும். இந்த பாருங்க எவ்வளோ உறவுகள் எங்களுக்கு அள்ளி தர்றாங்க அப்புறம் எதுக்காண்டி நாங்கள் களவெடுக்கணும். அது போக எங்களுக்கு யூடியூப் வருமானம் வந்துட்டு வருதுன்னா உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எவ்வளவோ கேவலமான மைண்டோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில்
எங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சும் தர்றதுக்கு ஒரு மனசு வேணும் பேரங்க வந்துட்டு தந்துருக்காங்க. என்னென்னு சொல்கிற வந்துட்டு உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வந்து. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு பிக் கிஃப்ட் ஒன்று சரிதானே, பெரிய பெரிய ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்துட்டு எங்களுடைய சுவிஸில் இருக்கக்கூடிய என்னை, அதாவது தண்டை வயிற்றில் ஈண்டெடுக்காட்டிலும் என்னையும் ஒரு மகனாகவே வந்து கருதக்கூடிய அம்மா ஒருத்தவங்க வந்து, அவங்களுக்குமே பேர் சொல்கிறது விருப்பம் இல்லை, ஆனால் எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு அம்மா இதை வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தா உண்மையிலேயே வந்துட்டு நினைச்சும் பார்க்கலாமா. உண்மையிலே எனக்கு காப்பு வந்துட்டு பிடிக்கும். அது நீங்கள் எப்படி யார் மூலமாக அதை அறிஞ்சு இதை எனக்கு செஞ்சீங்களோ தெரியாது, ஆனால் இதை கவிதாஸ் மூலமாக நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இதை போட்டு விடு கையில். அம்மா வந்து இந்த கையில் இருந்து அதை அளவு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தா. கட்டாயம் அம்மா வந்து என்ன சொல்கிறது, அப்போது கொழும்புல நிற்க விட மெசேஜ் போடுவாண்ணா. அப்போது அதை எடுத்தாச்சா கிருஷ்ணாவுக்கு எடுத்து அதுவும் அளவை பாடுறாப்பா. அம்மா தங்க பவுண்டாப்பா. அப்படி ஒரு அளவாக வந்துட்டு இருக்குது வந்து. ரொம்ப நன்றி. என்ன இதை நான் எப்போயாவது விசேஷங்களுக்கு தான் பாவிக்கலாம். என்னென்னு சொன்னால் தொடர்ந்து போட்டிருக்க முடியாது வந்து. என்னென்னா கொஞ்சம் பழுதாயிரும் டக்குன்னு சரி தானே லொக்கண்டபடியாக. அதால் வந்து நான் இதை இன்றைய தினம் போட்டுக்கொள்கிறேன் சரி தான். இன்றைய தினம் போட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் 2 நாள் கழித்து நான் அதை கலட்டி நான் வைக்கிறேன் சரி தானே. இந்த காசு வந்து யார் அனுப்பினது? ஃப்ரான்ஸில் இருந்து. என்னடாப்பா என்ன கவாலியோ? கவலை காவடி காவடியோ? அது என்னண்டா நீ இப்படி சொல்லுத ஞாபகம் வந்து. காவடி என்னண்டா அந்த பிள்ளை வந்து இது பேர் சொல்ல விரும்ப இல்லை சரி தானே. அப்போ எந்த பர்த்டேக்கான கிஃப்ட்னு சொல்லி அதை அனுப்பினவா. அப்போ நான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் வந்து காவடி என்று சும்மா வந்து சொல்லிவிடுவோன்னு சொல்லிவிட்டு எழுதினான். அப்போ தங்கச்சி வந்துட்டு ஒரு 40,000 அனுப்பியிருந்தவா சரி தானே வந்துட்டு அண்ணாக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்து. ரொம்ப நன்றி தங்கச்சி. உங்களுக்குமே ஃபைனலாக வந்துட்டு சொல்லியாச்சு எல்லாமே வந்து. ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நிறைய காசு கிஃப்ட் வந்துட்டுமே வந்து நிறைய வந்து வந்திருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நகை நிறையவே வந்து வந்திருக்குது வந்து. அந்த அந்த புளிப்பல்லே கொலிவுரா இந்த போட்டு வேறு கடத்திக்கணும் வராங்க வரைக்கும். புளிப்பல்ல ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. டைவர்ட் ஆக இது கடும் இதாக இருக்கிறப்பா. அது சர்ப்ரைஸ். புளிப்பல்ல தாங்க மாடாப்பா. இது 2 கண்டுபிடிக்கலாம் இல்லை இருக்குது. அதே எங்களுக்கு போடு. இது அது பெரும் கூதடா அம்மாண்டி. அதுக்குள்ளே அது பூத்துரா ஸ்டாண்டா சப்பட்டையாக இருக்குது. இதோ இதுக்கு பூத்து போவாது. அது போவாது. இது தாங்கும் பிரச்சனை தாங்க. இது பாரம். இது கொஞ்சம் கிணங்கூடின மாதிரி தான் செய்யணும். அந்த பல்லு அனுப்பினா குருணைக்காக ஒரு செயினும் அனுப்பிவிடும் வேணே. அதானே ஏண்டா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்ல மெல்ல வேணே. சாமான கொழு டக்கண்டு ஓலு ரைட். இதை பார்த்துட்டாலும் திருந்துங்கோப்பா. நாங்கள் கொள்ளையடிக்க தேவையில்லையாப்பா. எங்களுக்கு அவசியமே இல்லையாப்பா. இதே என்னப்பா நாங்கள் கொள்ளையடிப்பான். இந்த எந்த செல்லக்குட்டிகள் எல்லாமே இதை பார்த்து இது சந்தோஷப்படுங்களேன். என்னை விரும்புகிற தங்கங்கள் எல்லாமே வந்து. மற்ற நீங்கள் எல்லாம் பொறாமப்பட்டு சாவுங்கோ. அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோவை வந்து செஞ்சது சரி தான் கொஞ்சம். அது வேறு பிரச்சனை இல்லை. கொடுங்க. ஏன்னு சொல்லு. இப்போ அம்மாண்ட காப்பை போட்டுட்டோம், அக்காண்ட மோதிரத்தை போட்டுட்டோம், இந்த ஆள்கிட்ட புளிப்பெல்லாம் போடாட்டி சிக்கலடாப்பா. ரைட். 6 தெரியாடியே அடிக்க முடியாது. என்னடா எஸ் அமர்த்தி விட போடிவா. உன் போன ஒன்று அமர்த்த வாட்டாங்க கலாண்டு விளாட்டு. சரி அப்பா சரி. தங்கங்கும்பம் போதான் இருக்கு. ஒரு ஜுவல்லரி ஒன்றுக்கு போய் கடன் ஓப்பன் பண்ணதான் அடைவு வைக்கதான் இருக்கு போயிட்டு இருக்கா. சரி ஓகே. அப்போ நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம், முடிச்சு கொள்வோம் வந்து. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இதுவும் ஏதோ ஒன்று வந்து தான் இருக்கு.
இதப்பா சுமன்கோ சுக்கு கொண்டு வந்துட்டு போனோம் ப்ரோ. சுக்குவோ இது சர்மியை காணிக்கிறேன் மாநாக்கில் நிற்கிறேன். ஓ ஓ ஓ கொண்டு வந்துட்டு நம்மளோட புள்ள கொண்டு வந்து மோனிகா பாருங்கோ. உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு உறவுகளை வந்துட்டு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இப்பயும் சொல்கிறேன். மறுபடியுமாக நாங்கள் உங்களுக்காண்டி செஞ்ச சாப்பாடுகளில் அரைவாசிக்கும் மேலதிகமாக வந்துட்டு மிச்சம் வந்தது. நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சான். இருந்தாலும் பரவாயில்லை, வார வருஷம் நாங்கள் செய்ய போகிற பெரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் வந்து வரணும். ஒரு மாற்று கதைக்கும் இடமில்லை. எங்களை மனவர்த்தப்படுத்தாமல் நீங்கள் வந்தே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இனி நாங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு நல்ல சீசனாக பார்த்து செய்வோம். எல்லோரும் வர்ற மாதிரிக்கு மெயினாக அங்கோட கொடி பூதல், அப்புறம் வந்துட்டு கல்யாணம் விட இந்த மாதிரி காய்க்கிறாங்க என்னென்னு தெரியலை எனக்கு. அதுகளையும் வந்துட்டு செய்யலாம். என்ன நீ என்ன அப்போ அதையும் பார்த்து செஞ்சு விடுவோம். அப்போ வார வருஷம் வந்துட்டு எல்லோரும் வாங்க. சரி தானே, டைமும் ஆயிடுது. ஓ ரைட். அப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு அலுவல் இருக்குது. இந்த கடைசியாக பார்த்து சாங்கோ. உண்மையாக வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும்னக்காண்டி வந்துட்டு செய்கிறதில்ல. ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன மோதிரம் போடுறதுக்கு கூட வந்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களோட உறவுகள் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்குது வந்து. ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன் வந்து இது அனுப்பின எல்லாருக்குமே என்னையை பற்றி நல்லா தெரியும் வந்து. சரி தானே, நல்லா தெரியும் வந்து. அவங்களுக்கு ஒன்றுண்டா கூட நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தும் அது கொண்டு கூட கூட பொக்ஸ் ஒன்று நினச்சி விட்டுறக்கூடாது. இருந்தும் வந்து இதை எனக்காண்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்னு சொல்கிறது, எனக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஒரு ரூபா செலவில்லாமல் இந்த பிறந்தநாளை இவ்வளோ கிராண்டாக செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க. வார்த்தையில் நான் எனக்கு செஞ்ச இதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு தம்பியாக்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும். அதே மாதிரி வந்துட்டு யார் செய்கிறீங்களோ இல்லை நான் வந்துட்டு கட்டாயம் செய்வேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொன்னால் அவங்களுமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னோன்னு வந்து அதே மாதிரி தான் வந்து எனக்கு தம்பி இல்லை தங்கச்சி இல்லை. அந்த குறையை வந்துட்டு அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. இப்போ என்னோட கூட இருந்து எவ்வளோ காரியங்களை வந்துட்டு அவங்க தான் செஞ்சு முடிச்சிருக்காங்க வந்துட்டு. ஸோ தம்பியாக்களுக்கும் ஃபைனலாக நன்றி. ஸோ கடைசியாக நாங்கள் யாருக்கும் நன்றி சொல்ல தவறி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இதோட முடிச்சுக்கொள்ளும். இவன் பிள்ளையாட்ட போயிட்டா கடை எல்லாத்தையும் கலந்து விட்டான். சரியோ, கண்டுபிடிக்கிற கஷ்டமண்டாக்காண்டி பச்சை கல்லனா வந்துட்டான் வேற வேற. தெரியுமா, வார மாதிரி மாறி இப்போ ஊருக்கு போறேன்னு கதை நாளை ஊருக்கு போகணும். தட்டுப்பாடா கிடக்கு. என்ன மொத்தம் அண்ணிட்டு எவ்வளோ இல்லை அதான் என்ன புரியும். நீ நல்லா கோத்தூர் என்னன்னு இருக்கிற அது இல்லைனாலும் கூட்டி தான் நம்ம சொல்லியாச்சு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து உங்களுடைய அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. அந்த 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 கச்சேரியை மட்டும் குழி விடு தம்பி. அல்லாடி நீ போட புரியும். ஏன் சிராசமா போட்டு இது ஊசி வேணும். ஊசி கொண்டு பண்ணு. குழு 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 குழு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புது வீடியோ. அதாவது எஸ்கே கல்லனுக்கு அனுப்பியிருக்காங்க கிஃப்ட்டுகள். பாருங்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே. சரி, அதான்ட வீடியோ. ரைட். எங்களோட சேர்ந்து யாருமே கட்டு போனால் சரித்திரம் இல்லை. கட்டு போவோம் நாங்கள் வந்துட்டு விட மாட்டோம். நன்றி எல்லாருக்குமே வந்து இவ்வளோ கிளம்புவேன். மறுபடியும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்திப்போம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் எழுதணும். எல்லாருமே வந்து எத்தனை நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோத்துக்கு எதிராக வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறையவே வரணும். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நான் நினச்சிருந்தா இதை காட்டாம விட்டுருக்கலாம் வந்துட்டு. இதை காட்டாம விட்டுருந்தா தான் வந்துட்டு இன்னும் யாரும் எங்களுக்கு எதுவும் செய்வாங்கண்டாக்காண்டி. ஆனால் நான் வந்துட்டு காட்டுவேன், என்ன வந்தாலுமே காட்டுவேன். காரணம் என்னென்னு சொன்னால் என்னோட இதுக்குன்னு தெரிஞ்சு செய்கிறவங்க தான் எனக்கு வேணும். வந்து இல்லைன்னு சொல்லி என்னை பாம்பாத்து செய்கிறவங்க வந்துட்டு எனக்கு வேணும் இல்லைங்கதான். அதே நேரம் வந்துட்டு முகத்துக்கு முன்னால் வந்துட்டு ஒரு மாதிரி நடித்து போகப்பட்டு இன்னொரு விதமாக பேசுகிறவங்களும் வந்து எனக்கு வேணும். எனக்கு வந்துட்டு தேவை உண்மையான உறவுகள் மட்டும்தான். அந்த வகையில் இப்போ இதில் எனக்கு செஞ்ச எல்லாருமே வந்து என்னட்ட நான் நல்லா இருக்கிறேன்னு தெரிஞ்சு தான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சுருக்காங்க வந்துட்டு.
ரொம்ப நன்றி. அதே நேரம் வந்துட்டு எங்களோட ஜெயவர்த்தனாங்களும் வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தார். வந்து ஃபைனல் டைமில் தான் வந்துட்டு அங்கள்கிட்ட எதுவுமே வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஸோ அங்களுக்குமே வந்துட்டு பெரிய ஒரு நன்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே செஞ்ச உதவியே நாங்கள் மறக்க மாட்டோம். அங்கே வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்ன்றதை வந்துட்டு மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்துட்டு பிறந்தநாள் செலவுக்கு நான் தந்த இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முக்கியமாக இந்த வீட்டங்களுக்கு தந்த மெல்லாவிய காக்கும் இங்கே வந்துட்டு மெல்லாவிய காக்கும் வந்து ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். சரி எப்படி 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 யோசிச்சு பாரு சகோதரமாக இருந்து நீங்க எவ்வளவு புறாமப்படுங்க அப்படி புலிப்பல்லு 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 எங்க இருந்து வந்த அந்த புலி அது அங்களுக்கு தெரியல உண்மையாதான் சர்ப்ரைஸ் கடை சர்ப்ரைஸ் இதுக்கு அவன் இருந்ததோ இது இவ்வளவு இது கலந்தாரு இப்ப ஒன்று நான் போடல எல்லாம் இப்ப இது கலந்து பொடுக்கி எடுத்தது பெரிய மோதிரம் இல்ல இதெல்லாம் இப்ப வந்தது விருப்பம்டா சரி இந்த அப்படி இந்த அப்படி இந்த அப்படி மக்களே பாருங்க முடிய தல் தல் சொல்ல அளவில்லையாண்டு எப்படி உண்மை கதை உண்மை கதை உண்மை கதை அளவில்லை என்ன சும்மா நடிக்கிறா என்ன விடு இது மட்டும் எத்தனை பவுனா இருக்கும் அது ஒரு 1.5-2 கிட்ட வரும். இன்றைக்கு விடாம போட்டனியா இல்ல இது முதல்ல போட்டேன். அப்ப இந்த மோதிரம்லாம் சொல்றியோ மோதிரம்லாம் இன்றைக்கு வந்து ஏன்னா அவன் ரோஜாக்கா அந்த மோதிரம் ஸ்கேன் அடிச்சது போகிறேன் இங்க இருக்கு ரோஜா கண்டு இதுவரை பணமா இதுவரை பணம் இங்க வந்து பாக்கி கார கண்டு வந்தனா கண்டா 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 நட நட கூலி சும்மா ஹோட்டல் எடுத்தாச்சு நினைச்சேன் நேற்று மழை எவ்வளோ நீங்கள் அந்த இது கொடுத்த தரோம் இது இப்போ இதில் எடுத்து வந்தால் அப்புறம் எண்ணெயெல்லாம் போடும் இது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சரி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரைட் நடம் இதை எடுத்து பேக்கை வையப்போ குடிய கபடியாக காட்டு பெண்கள் இல்லாத படியாக காட்டு உண்மையாவோ இது நானே ஆக பெண்ணுங்களா கண்டு சரி இங்கே எம்பெல்லாம் போல பார்த்தி சாந்தினி லண்டன் ஃப்ளவர் லண்டன் ஃப்ளவர்ண்டா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அது எல்லாருக்கும் விளங்காது ம் சரி இப்போ இந்த கிஃப்ட் தானே என்ன விளக்கம் அது கிஃப்ட் தானே ஐயோ கடவுளே என்ன தெரியும் உனக்கு இது இது தர்மாமா இருந்தது இது தர்மாமா இருந்தது இது கவிதா தந்த உள்ளு போட்டிருக்குது ஐயோ அவன் கிஃப்ட் மறந்துட்டோம் கடவுளே டேய் நான் நினைச்சு கொண்டு வந்தேடாப்பா அவள் வந்து ஞாபகப்படுத்திட்டாரு அது அன்றைக்கு அவன் கதைக்க விடையிலே அடியப்பா அனுஷன் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலடாப்பா இவன் அதை விட உண்மையிலேயே உண்மையிலே எல்லாரும் கதையடிச்சா உண்மையிலேயே ஒரு 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 பச்சைன்னு குத்தினா அம்மாட லவ்வட்ட சௌரங்கள்டையே குத்துவாங்க வந்து. ஆனால் இந்த பச்சைன்றது சாதாரண விஷயம் இல்லைண்ணா, அது சாகும் வரைக்கும் கூடவே இருக்கிற ஒரு விஷயம் என்ன, அதை ஒன்றையும் யோசிக்காம வந்து இதை செஞ்சுட்டான்னு சொன்னா அதுதான் லவ்வட்டை குத்தக்கூடாது, ஏன்னா அது மாறும் அடிக்கடி. அம்மாட குத்தலாம், அண்ணாண்ட குத்தலாம், நண்பன்ட குத்தலாம். நீ சொல்லி ஒரு அண்ணா பற்றி 2 வருஷம் சொல்லி வேண்டாம் தம்பி. நீ என்னடா அதான் சொல்லு மூதேசி. அது படியா போட்டோம் செலக்ட் பண்ணியா மணியா ஆனா குத்தினால ஜோதிச்சு பாட்டாப்பா எப்படி குத்திங்க உண்மையாவோ பச்சைக்கும் சார் உண்மையாவோ என்ன என்ன புருண்டா உரிச்சு ஒட்டி போட்டுச்சா மிஷின் மாதிரி அந்த அட்டை வச்சு தானே குத்த வேண்டியதான்.
பா. ஊசி இறங்குறங்க முக்கம் தியானம் எடுத்தது ம் நல்ல பச்சை குத்துற சஞ்ச இவ்வளோ ஃப்ரேமே உங்கள் எடுத்து உள்ளுக்கு வச்சு சாணி பொருளாடியே வாரணும் அவ்வளோ சரி இல்லை இது போறதுக்கு பொருவாரம் அக்கி நீ கதைக்கா இந்தா இதோ கவலாத்தையும் க்ளீன் பண்ணி உண்மையா நீ வச்சிரு ஒன்று ஒன்று நீ யோசிக்கா நீ வச்சிரு நான் சொல்கிறேன் நீ ஒன்று யோசிக்கா திருப்பி தரணும் கொள்ள ஒன்று யோசிக்கா வச்சிரு ரைட் போமே வாங்க போம்